வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால் நிரப்பினேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதை தீர்த்து நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோமா? காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சென் பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே இந்த 6வது ஸ்தோத்திர பண்டிகை பிரதான நாளிலும் காணிக்கை கூட்டத்தில் கூடி வந்திருக்க உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அப்போ அல்லேலூயா. மற்றும் நம்முடைய செய்தி கொடுப்பதற்காக நம்முடைய குருத்துவ காரியதர்சி ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆராதனையில் இடையிலே அவர்களை வரவேற்கிறேன். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபித்து ஆரம்பமாக ஆராதனை வீடுகளில் இருக்கிற திருச்சென் பிள்ளைகளும் பிரதான பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதான பண்டிகையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களுடைய திருச்சபையின் சேகரத்தில் உள்ள அனைத்து குடும்பத்திலும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாட்களாக உம்முடைய பிரசன்னம் நீங்காமல் இருந்து எங்களுடைய ஆலய வளாகத்திலே நடந்த எல்லா ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் மத்தியிலே எங்களுடைய திருமண்டல குருத்துவ காரியதரிசி ஐயா அவர்களை அழைத்து வந்திருக்கிறீர்.
அவர்கள் மூலமாக கேட்கிற ஆண்டோடைய வார்த்தையும் அவர்கள் எங்களையும் எங்களுடைய திருச்செயல்களுடைய காணிக்கைகளையும் ஆசீர்வதிக்க போற மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவரே, எங்களுடைய திருச்செயல்களை பரிசுத்த ஆலயத்தை நேசித்து விசுவாசத்தோடும் சமூகத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் பெற்றிருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெற இந்த நாளிலே இந்த வேளையிலே நீர் அழைத்து வந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை பிள்ளைகள் மத்தியிலே அசைவாட உதவி செய்யுங்க. உங்க கரத்திலே எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்க பிரசன்னத்தினாலே நீங்க வழிநடத்தும் ஜெபிக்கிறேன். மீட்பரே சுமல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்கள் 361 பாமாலை 387 கீதங்கள் 361 பாமாலை 387. ஆ எண்ணில் 100 வாயு நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாய் செய்த நன்மைகள் யாவும். கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன். துணையாய் பாடுவேன். என் சத்தமான மனமாக உயர்த்த வேண்டும் என்கிறேன். கர்த்தாவை குற்றமன்றியாக என் ரத்தம் பொங்க ஆசிப்பை ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டுமாகவும் ஆயனில் சொம்பலாயிராதி என் உள்ளமெனும் கைவிழி. கர்த்தாவை நோக்கி ஓய்வில்லாதே கருத்துடனே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என் ஸ்தோத்தரி என் தேகமே. வனத்தில் உள்ள பச்சையான எல்லா வித இலைகளே வேலியில் பூக்கும் அந்தமான மலர்களின் ஏராளமே என்னோடு கூட நீங்களும் அசைந்து செய்து போற்றவும். நாம் நின்றபடியே பின்வரும் வேத வசனங்களை முறைமுறையாக நாம் வாசிப்போம். ஆராதனை முறைமை புத்தகத்திலே முதலாவது பக்கம். பூமியில் உள்ள நாளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் இலைகளில் பலனை சேர்த்து பண்டிகையும் ஆசரிப்பாயாக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே 6வது தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிற நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை எங்கள் ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையிலே நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையிலே உங்கள் மிகும் கிருபை ஓர் மிகவும் பெரிதே. மனமுடையோர் என்னையாலும் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எங்களை போன்று உம் சாயலில் நீர் படைத்த சகல மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றமுடையவர்கள் எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். தீமை உறும் பல ஆசையை நீக்கி, தீமை உறும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தெனையால் நீ பரணே, கிருபை புரிந்தெனையால் கிருபை புரிந்தெனையால் நீ பரணே, கிருபை புரிந்தெனையால். நீங்க எங்களை நம்பி ஒப்பு கொடுத்த பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுயநலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நீங்க எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து உம் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா, மறிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராசனே, பாவநாசனே சனே, இயேசுராஜனே, பாவநாசனே சனே. கருணை வாரி இயேசுராயனே.
நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயவு பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்தறினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்தறினாலே சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான், என் தேவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. 4வது பக்கத்தில் உள்ள காரியத்தை நாம் முறையாக வாசிப்போம். எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம். தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியாய் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு தோத்திரம். வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுதே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எங்கள் சுயதொழில் நிறுவன வேலைகள், ஆசிரிய பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு தோத்திரம். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்திலே, உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்திலே, நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு தோத்திரம். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே போற்றி,
நீதியாய் நன்மையால் உண்வாயே. உண்வயது கழுகை போல் பலன் கொண்டு, உண்வயது கழுகை போல் பலன் கொண்டு, ஓங்கு இளமை ஓதாகவே செய்ததாம் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எங்களையும் எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புது பலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்தீரே, உமக்கு தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. மாவேறு நேராய கண்களை ஏறெடுப்பே. கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டியே, உமக்கு தோத்திரம். எத்தனை போதர்கள், சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை பாடி துதி மனமே, பாரனை கொண்டாடி துதி தினமே, பாரனை கொண்டாடி துதி தினமே. வாழ்வளிக்கும் உணவாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் உமது பேரிலுள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அணியுமாபரணமோ ஆசியும் சம்பாத்தியமோ பீனையாளியும் மிப்பரும் பிரியமத்தியஸ்தரும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பின்வரும் சங்கீத தொகுப்பை முறையே வாசிப்போம். 7வது பக்கத்தில் உள்ள சங்கீத தொகுப்பை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குரிய ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தண்ணீர்த்தக்கதாய், அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நிறைவேற்றுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமது தந்தரலி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். குமாரனுக்கோ
பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் நாவலாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கும் ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாகி. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகள் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்பது குறிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் முடிய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு இறைவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அநியாயிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்பது வாசிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதியை வாசித்தாயிற்று. ஆராதனை புத்தகத்திலே 8வது பக்கத்திலே உள்ள பண்டிகை பாடலாகி 3 வாலிபருக்கு ஏற்றி எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தர் சகல சிருஷ்டிகளே என்ற பாடலை எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்கினியே ஓஸ்னவே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடைக்காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்தெழும்பும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோமக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிபதிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
இப்பொழுதும் எப்பொழுதுமான நாங்களிலும் மகிழ்ந்தாவதாக. நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மற்றொன்று எழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய எல்லோரையும் மறுத்து நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை தார். எங்களுக்கு ரோதமாட்சம் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களுக்கும் மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று சுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடையிலே. ஆமென். நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் பாதை தந்தருளோ. ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்தே இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்தே இதுவே சட்டம். பின்வரும் விண்ணப்பங்களுக்கு நாங்கள் வேண்டிக்குள்ளே கேட்டிருந்த தயவுள்ள கர்த்தாவை என்று சொல்லி மறுமொழி சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதான மேய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாகிய மந்தையின் ஆடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. படைப்பாளரே, எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் கால சூழ்நிலைகளையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் போஷித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரிய பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலம் சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. இயற்கையை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரு பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அநாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சுகம் தருபவரே, வியாதியோடு இருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியால் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மனுக்குலத்தை காப்பவரே,
இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அருளி செய்ய வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையை ஆள்பவரே, எங்கள் சேகரத்தையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து பெருக கருணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 24 திருமண்டலங்களையும் அதன் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவர்களையும் துணை பிரதம பேராயர் அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னர் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமயம் பணி செய்து கொண்டிருக்கும் போதகர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து திருச்சபையின் வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞான ஆகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தியிருக்க எல்லா நன்மைகளுக்காகவுமே போற்றுகிறோம். கர்த்தாவே, எங்கள் கடைசியில் உமது பரமராஜ்யத்தை சேர தகுதியுள்ளவர்களாகும்படி நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்தேறவும் உமது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமென். அமருங்கள், அறிவிப்புகள் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மத்தியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரதான பண்டிகை ஆராதனையில் எழுந்தருளி நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இருக்கும். சத்தம் 100 பேருக்கு தான் வருது. என்ன மதியம் சாப்பிட்டு இனிமேல் பிரசங்கம் கேட்கும்போது தூங்கிடக்கூடாது, சரியா? இவ்வளோ நேரம் மழங்காலில் விட்டோம், எழுப்பி விட்டுட்டோம், அதனால் தூங்க மாட்டீங்க. இனிமேல் தான் என்ன செய்வோம், பிசாசனவன் எம்மையை பிடிச்சி என்ன செய்வான் சொல்லியிருக்கனா பிரசங்கத்தில்? எம்மையை பிடிச்சி என்ன செய்வான்? தொங்குவான். எதுக்கு தொங்குறான்? ஆமாம் ஆமாம் ஆமான்னு இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச நேரம். அப்படி கேட்கக்கூடாது. ஐயா குருத்துவ காரிதேஸ் ஐயா உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபத்தோடு ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஜெபத்தோடு கேட்கும்போது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தூங்கிட்டே கேட்டால் தூங்கின ஆசீர்வாதம் வந்துடும். தூங்கக்கூடாது, சரியா? முழிச்சிருக்கணும். காற்று வர மாட்டுக்கா? எல்லாருக்கும் ஆராதனை புஸ்தகம் நல்லா காற்று வீசுதா? 10 ஃபேன் தான் வச்சுருக்கோம். அடுத்த இடம்லாம் ஒரு 20 ஃபேன் 25 ஃபேன் வைக்கணும் போல். அங்கங்கே ஃபேன் இருக்குது, ஆனாலும் காற்று வரமாட்டுக்கு. ஆகவே நல்ல கால சூழ்நிலையை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அருளுரைக்கு ஆயத்த பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்கள் 393வது கீதம், கீதங்கள் 393, கிறிஸ்தவ கீர்த்தனம் 359, ஆனந்தமே ஜெய ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். எழுந்து நின்று பாடுவோம். 393வது கீதம். ஜெயா ஜெயா
அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகனான நம்மை, ஞான ரட்சகனான நம்மை இந்நாள் வரை ஞானமதினில் காத்தார் புகழ் ஆனந்தமே. ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். கனமய செங்கோல் அரசிவை கலராகுல கிறிஸ்தானவராம் எங்கள் ரட்சகரேசு நம்மை, எங்கள் ரட்சகரேசு நம்மை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே. ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். வருடமத்தினில் மாடுடரில் வேகும் மோசங்கள் நமக்குடையுணவோ, தாண்டே நமக்குடையுணவோ வெகு தயவுடன் இயேசு தற்காத்ததினால் புகழ் ஆனந்தமே. ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பாஞ்சம் பசிக்கும் பட்டயத்திற்கும் வெகும் கோடு பால் கொள்ளை நோய் விசதோஷத்திற்கும் தாவித்து நாமை, தாவித்து நாமை ஏற்கரைதனில் குறைதனில் ஆற்றியதால் புகழ் ஆனந்தமே. ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். நின்ற வண்ணமாகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் அனைவரும் நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டும் எங்களை கிருபையாக கூட்டி வந்திருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசத்தை வல்லமையால் என்னை நீரத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தால் ஜெயிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யும்.
அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சில நிமிடங்கள் கர்த்தரோடு பேசுவோம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, அவரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் மாபெரும் அவருடைய கிருபைக்காய், மாபெரும் அவருடைய தயவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டும் நாங்கள் பண்டிகையாக கொண்டாட, இந்த ஆண்டும் பண்டிகையை நாங்கள் நேர்த்தியாய் ஆசரிக்க நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். தோத்திரம் என்று சொல்லுவோம். துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பு திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, அன்பு சேகரத்தின் மக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் எங்களுக்கு ஈவாக தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தம்பி மாதிரி அழகா யூனிஃபார்ம் கூட வந்து உட்காந்துருக்கிறீங்க. உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சொன்ன மாதிரி உங்கள் ஆலயத்துக்குள்ளே நான் வரும் பொழுது ஏதோ ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி நல்ல ஒரு உணர்வு. அழகான வாழை மரங்கள், ஆப்பிள், என்ன அண்ணாச்சி எல்லாம் அழகாக கட்டி தான் கொண்டிருக்கிறீங்க. இயற்கையோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இசை மீட்டாங்க, நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி அழகாக கிட்டார் ப்ளே பண்ணாங்க, ஏன்னா தம்பி கீபோர்ட் பண்ணாங்க, அழகாக பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களையெல்லாம் இந்த மத்தியான வேளையிலே சந்திப்பது மிகவும் ஆசீர்வாதம். அதோடு மட்டுமல்ல, அன்போடு அழைத்த நம்முடைய போதக பிதா அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். சொல்லுங்க. இங்க சத்தமே காங்களே, தம்பிமார் உற்சாகமா இருக்கிறாங்க. சொல்லுங்க, கொடுத்தவருக்கு கொடுப்பது. இன்னும் நீங்க பண்டிகை சாப்பாடு சாப்பிடலையோ? நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. சந்தோஷமா சந்தோஷமா சத்தமா. கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். ஏமா பின்னாடி சொல்லி பார்ப்போமா கொஞ்சம். கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். நான் ஒரு முறை பஞ்சாபுக்கு போயிருந்தேன். அந்த பஞ்சாபில் நவன் சாகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஆலயம், பெரிய ஆலயம். தம்பி கவனி, என்ன அந்த ஆலயத்தில் எல்லாருமே சீக்கியர்கள். நல்ல நீளமான தாடி, தலையில் நல்ல டர்பன் கட்டியிருந்தாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. நமக்கு கீபோர்டு வாசித்தாங்க, அவங்க டோலக் அடித்து பாடினாங்க. பாடச்சில் இடையிடையே ஒரு பெரிய சத்தம் வந்தது.
என்ன சத்தம்னா, அந்த மூளையிலிருந்து ஒரு பெரியவர், ஒரு சிங்க், அவர் அலேலியா தொடங்குவார். என்ன தொடங்குவார்? அப்படி தொடங்குவார். அவர் தொடங்கி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அங்கே தொடங்கி இங்கே வந்து முடியும், பின்னாடி தொடங்கி முடியும். அதுக்கு பெயர் பஞ்சாப் பள்ளியிலே. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? நம்ம ஒரு பஞ்சாப் பள்ளியிலே சொல்லி பார்ப்போமா? எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்கல்ல? ஆமாம், நான் முதல் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்னு தெரியல, சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிதானா? ரைட். என்னால் இல்லையா? பஞ்சாப் பள்ளியிலையா அவரை தொடங்கினார் அந்த பெரியவர். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அழகாக தொடங்கினார். அல்லே அல்லேலூயா. நான் ஒரு 60 செகண்ட் தான் போய் சொல்லியிருப்பேன், அவர் சொன்னது ஒரு 2-3 நிமிஷம் சொல்லியிருப்பார். அப்படியே வரிசையா அங்கே தொடங்கினது இங்கே வந்து முடியும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போம். என்ன அல்லேலூயானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு முறை பஞ்சாப் பள்ளியிலே சொல்லி பார்ப்போமா? அல்லே லூயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். தலைப்பு என்னது? அங்க பேரை மறந்துடக்கூடாது. கொடுத்தவருக்கு கொடுப்பது, கொடுத்தவருக்கு கொடுப்பது. நான் சொன்னவரை நீங்க அதை முடிச்சிடணும், சரிதானா? கொடுத்தவருக்கு கொடுப்பது, கொடுத்து வைத்த பாக்கியம். இது என்ன பண்டிகை? ஸ்தோத்திர பண்டிகை, காணிக்கை படைக்கின்ற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை நம்ம 7 நாள் கொண்டாடணுமா? எத்தனை நாள்? வேதம் சொல்லுகிறது. நீங்க லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பின்னாடி சொல்லப்பட்டு இருக்கிறது, 7 நாள் அளவு இந்த பண்டிகை கொண்டாடணும். எத்தனை நாள்? 7 நாள். நம்ம பண்டிகை எத்தனை நாள்? 3 நாள். கர்த்தருக்கு சித்தமானால் லாக்டவுன்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா எத்தனை நாள்? 7 நாள், சரிதானா? இந்த பண்டிகையை 7 நாள் கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. நல்ல ஒரு கூடாரம் அமைக்கணும். அந்த கூடாரத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்களா அழக வாழை மரம், அதே மாதிரி ஆற்றலரிகளையும் இலைகளையும் தலைகளையும் கொண்டு வந்து வைத்து அழகா தோரணம் செய்து 7 நாள் அளவு அந்த கூடாரத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த பண்டிகை ஆரம்பிக்கணும். கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. என்ன பண்டிகை? கால பண்டிகை, கூடார பண்டிகை. ஏன்னா அந்த கூடாரத்துக்கு கீழே எதற்கு அவங்க இருந்து ஆராதிக்கணும்னா, அதுக்கு ஒரு நியமம் இருந்தது. இந்த யூத ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? யாருமா? 430 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் இருந்தாங்க. இந்த 430 வருஷம் அவங்க அடிமைகளாக இருந்ததுனால அதை நினைவு கூறும் பொருட்டு, அதை நினைக்கும் பொருட்டு அவங்க வந்து கூடாரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆகவே இந்த பண்டிகை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பண்டிகை. எத்தனை நாள்? 7 நாள். இந்த பண்டிகைக்கு யார் வரணுமா? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் நீங்க 17-18 வசனங்களை வாசிங்க. பதினாறாவது வசனத்தில் பின்பகுதி, வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் யார் வரணும்? அப்ப இன்விடேஷன் யாருக்கு கிடைச்சிருக்குது? சத்தமா சொல்லுங்க. இங்க ஆண்களே காங்களே, இங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இங்கே என்ன செஞ்சிருக்கணும்? இருக்கணும்.
நீங்க எல்லாரும் வந்துருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆகவே தாய்மாரெல்லாம் பெண்கள்லாம் என்ன செஞ்சிருவீங்க, வந்துருவீங்க. ஆகவே சிறப்பா ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு கர்த்தர். யாருக்கு? ஆண் மக்களுக்கு. நீங்க எல்லாரும் வரணும். எப்படி வரணும்? சும்மா என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கடவுள் உங்கள் கைகளின் கிரியைகளிலே உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நன்றி காணிக்கை படைப்பதற்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், வரணும். இதுதான் நியமம், இதுதான் நியமம். இப்போ நம்ம எல்லாரும் உபாகமம் 26ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். உபாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த உபாகமம் 26வது அதிகாரத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். கொடுத்து வைத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். சத்தமா சொல்லுங்க, கொடுத்தவருக்கு கொடுப்பது. சரி, இந்த பண்டிகை எத்தனை நாள் கொண்டாடணும்? எங்க இருந்து கொண்டாடணும்? யார் கண்டிப்பா வரணும்? எப்படி வரணும்? கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக கடவுளுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யணும், படைக்கணும், நன்றி சொல்லணும். சரி, இப்போ இந்த பண்டிகைக்கு நீங்க வரும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 3 காரியம். சீக்கிரமா முடிச்சிடும், சரிதானா? நீங்க இந்த பண்டிகைக்கு வரும் பொழுது செய்ய வேண்டிய 3 காரியம். என்ன காரியம் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில், ஏமா ஒரு நிமிஷம், தம்பி மாதிரி யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க. அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று நீங்க குடும்பமா வரணும். குடும்பமா வந்து சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, கடவுளுடைய சந்நிதியிலே நீங்கள் குடும்பமாக வந்து சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, வந்து சேர்ந்தோம். என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, வந்து சேர்ந்தோம். கடவுள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனமாக எகிப்தில் இருந்த அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிற அந்த சூழலிலே அவர்கள் பண்டிகை கொண்டாட கூடி வரும் பொழுது அங்கே கடவுளுடைய சந்நிதியிலே அன்னைக்கு இருக்கிற ஆசாரியனிடத்துல, ஆசாரியன் யாரு? ஆசாரியன் யாருமா? எந்த ஊழியக்காரு? இங்க ஊழியக்கார் யாருமா? நாங்க ஊழியக்காரு. இங்க யாரு ஊழியக்காரு? சபை ஊழியர்லடா. இங்க யாரு? ஆசாரியன். ஐயா. ரைட். ஐயா பேர் என்ன? ஜான் அகஸ்டின் ஐயா கிட்ட நீங்க வந்து எல்லாரும் சொல்ல வேண்டிய முதல் காரியம், ஐயா கடவுள் எங்களை பாதுகாத்தார், கடவுள் எங்களை வழிநடத்தினார், ஆபத்தான பயணங்கள், ஆபத்தான காரியங்கள் ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு சுகமாய் வந்து சேர்ந்தோம். குடும்பமா வந்து காணிக்க படைக்க வரும் பொழுது சொல்ல வேண்டிய முதல் காரியம் வந்து. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த லாக்டவுன் டைம்ல எத்தனையோ பாடுகள், இந்த லாக்டவுன் டைம்ல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் ஒன்றும் அணுகாதபடிக்கு கடவுள் பாதுகாத்து நம்மளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரிதானா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு நாள் எடையங்குடியில இதே மாதிரி ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. நான் செய்திக்கு போயிருக்கிறேன். செய்தி முடிஞ்சது, கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்சது. ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து அப்படியே சர்ச்சு பக்கத்தில் நின்னது. அந்த சர்ச்சு பக்கத்தில் வந்து நின்னோன்னு ஒரு அம்மாவை 2 பேர் வேகமாக தூக்கிட்டு வந்தாங்க. வேகமாக தூக்கிட்டு வந்து அங்கே காணிக்க வைக்கணும் ஐயா அப்படின்னாங்க. நான் தட்டை கொண்டு போய் காணிக்க வாங்கிட்டு எதுக்குமா ஜோம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயா கடந்த 3 மாதத்துக்கு முன்பு இதே கிராமத்திலிருந்து சிஎம்சி வெள்ளூருக்கு நான் போனேன்.
என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு வியாதி, அந்த வியாதியின் அகோரம் தாங்க முடியாமல் சிஎம்சி மருத்துவமனையில் வெள்ளூரில் கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க. எனக்கு தெரியும், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனேன். என்ன ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு தெரியுமா? கர்த்தாவே, நான் வேலூருக்கு போகிறேன், நான் பண்டிகை இத்தனாம் தேதி நடக்கும், அந்த பண்டிகைக்கு நான் சுகமாக வரணும் ஐயா அப்படி சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். 3 மாதமானது. பண்டிகை தேதியெல்லாம் சொல்லிட்டாங்க, குறிப்பிட்ட நாள் பண்டிகை. நான் டாக்டர் கேட்பேன், டாக்டர் அடுத்த வாரம் போயிடலாமா, அடுத்த வாரம் எங்கள் ஊரில் பண்டிகை போயிடலாமான்னு சொல்லி கேட்டேன். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வரும்பொழுது கேட்பேன். அவர் சொல்லிடுவார், போகிறதுக்கான அறிகுறி இல்லை, அனுப்ப முடியாது, உங்களை இந்த மருத்துவமனையிலேருந்து இப்போமே அனுப்ப முடியாது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே 3 மாத காலம் ஆயிடுச்சு, இங்கே வந்து நான் கிடக்கிறேன், ஊரில் பண்டிகைக்கு எப்படியாவது வந்துடுவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல, நான் கண்டிப்பாக போய் சேரணும் ஐயா. அந்த அம்மா சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்றைய தினத்தில் டாக்டர் என்னை பரிசோதனை செய்தாங்க. நேற்றைய தினம் மருத்துவர் என்னை பரிசோதித்தாங்க. அந்த பரிசோதனையில் சொன்ன ஒரு காரியம், வந்த ரிசல்ட்டு உங்களுக்கு சுகமாயிடுச்சு. ராத்திரி நேரம் இந்த செய்தி வந்தது. நான் என் பிள்ளைகளை கூப்பிட்டேன், நாளைக்கு பண்டிகை ஆராதனை போய் நான் என்ன செஞ்சிடணும், சுகமாக சேர்ந்து காணிக்க வைக்கணும்னு சொல்லி சொன்னேன். என் பிள்ளைகள் அழகான ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணாங்க, என்னை சுகமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் சுகமாய் வந்து சேர்ந்தேன். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், இத்தனைக்கு நடுவிலும் ஒன்றும் சேதம் இல்லாமல் நாங்கள் சுகமாக என்ன செய்தேன், வந்து சேர்ந்தேன். நீங்களும் சுகமாக என்ன செஞ்சுருக்கீங்க, வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். சத்தமா? இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆபத்துக்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஒன்று நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவர் நம்மை சுகமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். வந்து சேர்ந்தோம், வந்து சேர்ந்தோம். 2வது சொல்ல வேண்டிய வார்த்தை 10வது வசனம் வாசிங்க. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் மூதர் பலனை கொண்டு வந்தேன். 2வது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை தம்பி? கவனிக்கிறீங்களா? 2வது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? கொண்டு வந்தோம். தம்பி சொல்லுங்க, என்ன வார்த்தை? கொண்டு வந்தோம். அம்மாவார் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? கொண்டு வந்தோம். நாங்கள் சும்மா வரலையா, நீ தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாங்கள் கொண்டு வந்தோம், வந்து சேர்ந்தோம். நாங்கள் சும்மா வரல, நீ தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உமக்கென்று என்ன செய்தோம்? கொண்டு வந்தோம். ரொம்ப முக்கியம். கர்த்தர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கிறார், 3 வேளை உணவு கொடுத்துருக்காரு. சென்னையில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? சென்னையில் யாராவது இருக்கிறீங்களா? நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா
மீட்டர் வே அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் காலையில் போனோம், காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த பகுதிக்கு போனீங்கன்னா அரசு 2 பக்கமும் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் இதே மாதிரி திண்டு கட்டி விட்டுருப்பான், நீளமாக கட்டி விட்டுருப்பான். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெரியவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க. உங்கள் வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இதுதான் எங்கள் வீடு. சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? பகல் வேளையில் அங்கே தாள்களை பொறுக்குவோம், போய் தாளை பொறுக்கிட்டு வந்து கடையில் போடுவோம், ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இதிலேயே என்ன செஞ்சுருவோம், படுத்துக்கிடுவோம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் எந்த ஒரு நிலை இருந்தாலும் நாங்கள் இதில் தான் எங்கள் வாழ்க்கையை. ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான பெரியவர்கள் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு முறை நாங்கள் விசிட் பண்ண போகும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு ஒன்றும் குறைவில்லை. கடவுள் நம்மை பாதுகாத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார், உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், இருக்க இருப்பிடம் கொடுத்தார், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை ஆசீர்வதித்தார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொண்டு வந்தோம். என்ன செய்தோம்? கொண்டு வந்தோம். இந்த விகே புதூர், இந்த சொரண்ட பக்கத்தில் ஒரு பட்டணம் இருக்குது, விகே புதூர். அங்கே ஒரு சின்ன ஆலயம், அந்த ஆலயம் இவ்வளோதான் இருக்கும், சின்ன ஆலயம். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி இருக்காங்க. நாங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த சபைக்கு போவேன். சபைக்கு போகும் பொழுது ஆலயம் திறந்த உடனே அந்த அம்மா வந்துடுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, சின்ன ஆலயம். டேய் தம்பி, ஐயாவை பாரு, என்ன கதை கேளு. அந்த ஆலயத்தில் முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 10 பேர் போல் வருவாங்க, ஒரு 10 பேர் தான் வருவாங்க. பாட்டு பாடுவோம், பிரசங்கம் நடக்கும். பிரசங்கம் முடிஞ்சோன்னா காணிக்க பாட்டு. அந்த காணிக்க பாட்டு பாடும் பொழுது அந்த அம்மா முன்னாடி வருவாங்க. முன்னாடி வந்து அந்த காணிக்க தட்டை வாங்குவாங்க. அந்த தட்டை வாங்கி எல்லாத்துட்டையும் போய் காணிக்க வாங்குவாங்க. காணிக்க வாங்கிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அங்கே இருக்கிற டேபிள் மேலே அந்த தட்டை வைப்பாங்க. அந்த அம்மாவுடைய தலையெல்லாம் பார்த்தா என்னையை பார்த்து பல ஆண்டுகள் இருக்கும். கிழிந்த ஆடை, கசங்கி போன ஆடை. அந்த ஆடையின் ஓரத்தில் அவங்க வாழ்க்கை நடத்துவதற்கு யாசித்து பிறரிடத்திலே காசுகளை வாங்கி சேகரித்து அந்த கிழிஞ்சு போன ஆடையில் ஒரு பக்கத்தில் கட்டி வச்சுருப்பாங்க, முந்தானையில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அம்மா அந்த முந்தானை எடுப்பாங்க, அவுப்பாங்க, அவுத்து அப்படியே உள்ளங்கையில் வைப்பாங்க. நான் பார்ப்பேன் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அம்மா அந்த காசுகளை அப்படியே நகட்டுவாங்க. அதில் இருக்கிற பெரிய நாணயம் அந்த நாணயத்தை எடுப்பாங்க, எடுத்து அந்த தட்டில் கொண்டு வைப்பாங்க, வச்சு கொண்டு தருவாங்க. நான் அந்த காணிக்கையை வாங்கி ஜெபம் பண்ணும் பொழுது சில நாட்கள் என் கண்களில் தண்ணீர் வந்திருக்குது. கடவுள் எத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு எத்தனை பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை உணவு கூட ஆண்டவர் நம்மளுக்கு குறை வைக்கல, எல்லா பாக்கியத்தையும் கடவுள் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம். மூன்றாவதாக, கடைசியாக நீங்கள் பாருங்கள், என்ன சொல்லணுமா? அதே உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன், கொடுத்து விட்டு வந்தேன். இது தராவது சொல்லணும். மூன்றாவது சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கொடுத்துட்டு வந்தேன்யா.
வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம், நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயா. நீங்கள் நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும், அந்த பெண்டெகாஸ்டல் அந்த ஏஜ் இந்த ஏஜ்னு. ஆனால் ஏழை மக்கள் எங்கே இருப்பாங்க தெரியுமா? ஏழை மக்கள் எந்த ஆலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க? நம்ம ஆலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம சிஎஸ்சி ஆலயத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஏழைகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. சிட்டியில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தா தெரியும். மற்ற ஆலயம் முன்னாடி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம மக்கள் கொடுத்துட்டு தான் இங்கே வருவாங்க, ஆலயத்துக்குள்ளே வருவாங்க. திருமறை சொல்லுகிறது, பண்டிகை கொண்டாட வருகின்ற பொழுது ஆசாரியனுடைய கரத்தில் கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் அல்ல, எப்படி மனப்பூர்வமாய், கட்டாயம் அல்ல மனப்பூர்வமாய் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கொண்டு வந்து ஆசாரியனுடைய கரத்தில் கொடுத்து சொல்ல வேண்டிய வார்த்தை, நானும் என் குடும்பமும் வந்து சேர்ந்தோம். ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் என்ன செய்தோம், கொடுத்துட்டு கொண்டு வந்தோம். அதோடு மட்டுமல்ல, நீ தந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மட்டும் அனுபவிக்கலையா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழைகள், விதவைகள், பரதேசிகள், லேவியர்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் ஐயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் இவ்விதமாக செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் தருவாரா? என்ன ஆசீர்வாதம்? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அதே 26வது அதிகாரத்தில் அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அங்கே 19வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு என்ன செய்கிறார் சொல்கிறார். நம்மளை எப்படி வைப்பாராம்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அடுத்த ஆண்டு உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிச்சிருப்பாரு. அடுத்த ஆண்டு உங்கள் குடும்பம் சிறந்திருக்கும். இந்த ஆண்டு காட்டிலும் அடுத்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயம் நடந்திருக்கும். நீங்கள் பல காரியங்களை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், தொழில் செய்வதற்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், விவசாயம் செய்வதற்கு எங்கே போய் யார்கிட்ட பணம் வாங்கணும்னு சொல்லி கதறி இருக்கலாம், குழந்தை செல்வங்கள் அற்று போய் இருக்கலாம், வாழ்க்கையின் பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம், கொடுத்து விட்டு வந்தோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் குடியிருக்க செய்தீர். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வேன். நீ எனக்கு பரிசுத்த ஜனம், இதை நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம், கொடுத்து விட்டு வந்தோம். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வார். தர்மபுரி மாவட்டத்தில் வேப்பம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்துக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அந்த கிறிஸ்தவ குடும்பம் சொன்ன சாட்சி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவங்க ஊரில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த குடும்பத்தை விரட்டி விட்டுட்டாங்க. பெரிய குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து அவரை விரட்டி விட்டுட்டாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் ஊரை விட்டு ஒதுக்கி ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கூடாரம் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. கையில் கொஞ்சம் பணம், ஒரு சின்ன இடத்த வாங்கினாங்க. அந்த குடிசையை போட்டு வாழ்ந்தாங்க. ஊருக்குள்ளே போக முடியாது, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க, வியாபார ஸ்தலத்தில் பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க, பால்சாவடியில் பால் கொடுக்க மாட்டாங்க, பல பாடசாலையில் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. தனித்து அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குடிப்பதற்கு தண்ணி எடுப்பதற்கு பல மைல் தூரம் போகணும். ஒரு நாள் அந்த குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். கடவுளே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு இத்தனை துன்பமான ஜெபம் பண்ணாங்களாம். கடவுளை, குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு பல மைல் தூரம் போக வேண்டியிருக்குது.
அப்படி சொல்லும் பொழுது ஒரு பொருத்தனை பண்ணாங்க. கொஞ்சம் பணம் இருக்கிறது, நாங்கள் ஒரு சின்ன துறவு தோண்ட போகிறோம், கிணறு தோண்ட போகிறோம். எங்கள் தாகம் தீர்ப்பதற்கு அந்த கிணற்றில் என்ன வேணும்? தண்ணி வேணும். கடவுள் கொடுத்தார். தாகம் தீர்ந்தது. பல மைல் தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த பெரிய வேலை முடிச்சது. கடவுள் அந்த நீரூற்றை கட்டளிட்டதுனால தண்ணி செழிப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் இடம்தான். அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாங்கள் போயிருக்கும் பொழுது அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு முடித்தவொடனே சொன்னாங்க, ஐயா அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி கூட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய பண்ணை, விவசாய பண்ணை, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்துட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, இந்த கிராமத்தை விட்டு எங்களை விரட்டினாங்கல்ல, அந்த கிராமத்து மக்கள் எல்லோருங்க வேலை செய்கிறாங்க ஐயா. தனித்து வந்து குடியிருந்தோம், வாழ்க்கை என்னவென்று கசந்து போய் இருந்தோம். ஆனால் நாங்கள் நம்பி வந்த கர்த்தர் எங்களை என்ன செய்யலை? கைவிடலை. எங்களை சிறந்திருக்க செய்திருக்கிறார். எங்களை புகழ்ச்சியாய் வைத்திருக்கிறாய். இந்த வேப்பனப்பள்ளி கிராமத்தில் எங்களை மகிமையாய் வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த பட்டணத்தில் இருக்கிற நிறைய பேர் எங்கள் பண்ணையில் என்ன செய்கிறாங்க? வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம், கொடுத்து விட்டு வந்தோம். உங்களை கர்த்தர் சிறந்திருக்க செய்வார். ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேவ செய்தி வழங்கின குருத்துவ காரியஸ்ரீ ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது நாம் காணிக்கை படைக்கின்ற வேளை, நாம் வரிசையாக முதலாவது ஆண்கள் முன்னதாக படைக்கவும், பின்பு பெண்கள் வரிசையாக தட்டிலே காணிக்கை படைக்க கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். ஆசீர்வாத ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாடலாக 394வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 394. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவின் என்னாலும். அதனைத் தொடர்ந்து கீதங்கள் சில பாடல்களை பாடுவார்கள். நாம் காணிக்கை தொடர்ந்து படைக்கும்படி உங்களை
துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யாரத்து சியோனே. ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சோனமாரி போல் பெய்துமே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சோனமாரி போல் பெய்துமே. தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே, உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே. சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தினிலேந்தி தூரம் திரிந்த சியோனே. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே.
பணிந்திடும் தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையாவர் என் ஆத்துமாவிற்கே ஆசிகள் அருளும் ஆனந்தமாய் ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஜெபம் பண்ண கடவோம்.
பின்வரும் ஜெபத்தை நான் சொல்ல மறுமொழியாக சொல்ல கேட்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியறிதலோடு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனக்குலத்தை விருத்தியடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்த பாகங்களின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவரிற்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகின்ற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கைகளை படைத்த நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் உமக்கு ஜீவபலியாக கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மை உள்ளவர்களாக சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மகிமையும் மேன்மையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல தோத்திர பண்டிகையின் நாளுக்காக உமக்கு தோத்திரம். 6வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய சேகரத்தின் போதக பிதா, சபைகள், சபை ஊழியர்கள், சபை விசுவாசிகள், திருச்சபையின் மக்கள், கிராமங்களிலே வேலை செய்கின்றவர்கள், விவசாயம், கைத்தொழில், ஆசிரியர் பணி செய்கின்றவர்கள், உத்தியோகம் பார்க்கின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணி செய்கின்றவர்கள், அயல் இடங்களிலே வசிக்கின்றவர்கள், எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள், ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த வருஷத்திலும் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். வருகின்ற வருஷத்திலும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். சிறப்பாக பொருத்தனையோடு காணிக்கை செலுத்தியவர்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டும் கர்த்தர் எங்களை சிறந்திருக்க செய்யும் பொழுது நாங்கள் நன்றியோடு வந்து காணிக்கை படைப்போம் என்று பொருத்தனை செய்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். வேலைக்காய் காத்திருப்போர், குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருப்போர், மற்றும் திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கின்றவர்கள், மற்றும் வாழ்க்கையின் நன்மைகளை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் அனைவருக்காக வேண்டுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் சேகரத்தின் திருப்பணிகளை ஆசீர்வதியும். உடைய சேகரத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மற்றும் பலவிதமான தொல்லைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இவற்றோடு வாழ்கின்ற மக்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து நம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் திருமண்டலத்தில் நடைபெற இருக்கின்ற பேராய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானவர்களை தெரிந்தெடுத்து திருச்சபையை வழிநடத்த ஆண்டவர் கிருபை தாரும். பூமியின் பலன்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஏற்ற காலத்திலே நல்ல மழையை கட்டளையிடும். எங்கள் வீடுகளிலே இருக்கின்ற மிருக ஜீவன்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். உடைய அன்பின் கரம் அனைவரையும் தாங்கட்டும். யார் யார் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவருடைய பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். இந்த சேகரத்திலே ஊழியம் செய்கின்ற குருவானவர், அவருடைய குடும்பம், மற்ற சபை ஊழியர்கள், அவருடைய குடும்பம், இசைமீட்ட அருமையான தம்பிமார், பாடல் பாடியவர்கள், மற்றும் ஆண்டவரே ஆலயத்திலே பணிவிடை செய்கின்ற ஆலய பணிவிடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் சேகர மன்றத்துக்காக, சேகர மன்றத்தின் உறுப்பினர்களுக்காக, திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களுக்காக, திருச்சபையின் அனைத்து ஆண்டவரே அங்கத்தினர்களுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. பூமியின் பலன்களை அனுபவிக்க கிருபை தருகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த வருஷத்திலும் நாங்கள்
சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாட கிருபை செய்தீர். அந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் விதைக்கின்ற விதையை நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எம்மையில் எங்கள் போஷிப்புக்காக அத்தானியம் எங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட தேவரீர் கிருபை செய்தது போல மறுமையிலும் நாங்களும் நல்ல உமது பரமராஜ்யத்தில் சேர்க்கப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய கிருபையுள்ள இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் உங்களை புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் என்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.